நடுவு நட்டு கடன் உடனே வாங்கி லாபம் வராட்டியும் பரவாயில்ல, விவசாயம் பண்ணி அதில் ஒரு ஜெயிச்சு காட்டலான்னு விவசாயம் ஆசைப்பட்டால் கூட இயற்கை ஒரு பக்கம் பாருங்கள், காட்டு பண்ணி இன்னும் 5 நாளில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற விளைநிலத்தில் இதே போல் 10-15 இடங்களில் இவரோட பயிர் மட்டும் இல்லை, பல விவசாயிகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. ஏன்னா என்னதான் விலைப்பட்டியல் போயிட்டு இருந்தாலும் நெல் இப்பயே விஜனை ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ அறக்க போகிறோம், நெல் என்ன ரேட்டு போக போகுது அப்படின்னு. ஒரு அரை மூட்டைக்கு நெல் விளையிற இடத்துல இதே போல் இந்த பண்ணிங்க சேட்டை பண்ணி வைக்கிறது, இன்னும் அந்த கழனிக்கார் பார்த்தாருன்னா அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப காண்டாகி போச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக இது சுற்றி அது அங்கே ஒரு டொக்கு, ஒரு 3-4 இடத்துல டொக்கு போட்டிருக்கு. தினமும் இதே போல் சேட்டையை பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா இல்லை அறுவடை அறுக்கிறதா இல்லை பாருங்களேன், அது அந்த இடம், ஒரு அந்த இடம், அது ஒரு இடம். ரொம்ப கஷ்டங்க. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.